எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி என்னுடைய கேரளா சமையலறையில் ரொம்ப சிம்பிள் லஞ்ச், கேரளா ஸ்டைல் சொரக்காய் கூட்டான், அப்புறம் வாழைக்காய் மெழுக்குவரட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொரக்காய் கூட்டான் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் சொரக்காய், இது தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். அப்புறம் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வாழைக்காய், இதுவும் தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுக்கணும். சின்ன வெங்காயம், வாழைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கும் அப்புறம் சொரக்காய் கறி பண்ணுறதுக்கும் சின்ன வெங்காயம் தான் வேணும். கொஞ்சம் கறிவேப்பிலை. சொரக்காய் கறி பண்ணுறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவன தேங்காய். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுக்கணும். இப்போது இதெல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போது எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. சொரக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தால் போதும். அப்புறம் வாழைக்காய் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் தான் போட்டு வைக்கணும், இல்லைன்னா அது கருப்பு கலர் ஆகிடும். சின்ன வெங்காயம் இதுவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. முதல்ல சொரக்காய் கூட்டான் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இப்போ சேர்க்க வேண்டாம், அப்புறமா சேர்த்துக்கலாம். சொரக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம வாழைக்காய் பொரியல், வாழைக்காய் மெழுக்குவரட்டி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்கேன்னா சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி சில்லி ஃப்ளேக்ஸ், இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் கறிவேப்பிலை, சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி எதுவும் இதில் ஊற்ற வேண்டாம், நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும், அதுக்குள்ளே வெந்துடும். வாழைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நான் 2-3 வாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ கரெக்டாக இருக்குது, கரெக்டாக வெந்துடுச்சு. நீங்கள் நேந்திரங்காயில் தான் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும். நேந்திரங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது நம்ம வாழைக்காய் மெழுக்குவரட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சொரக்காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இப்போது நல்லா வெந்துடுச்சு. இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட் ஊற்றி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுவும் இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கொதி வரட்டும். நம்ம தேங்காயில் உப்பு சேர்க்கலை, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுக்கலாம். தேங்காயோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். அப்புறம் கிரேவி கொஞ்சம் திக்காகும். கூட்டானுக்கு கிரேவி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த கிரேவியோட கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. தேங்காயோட பச்சை வாசனையெல்லாம் போய் கிரேவி கொஞ்சம் திக்காயிடுச்சு. அவ்வளோதான். இதில் தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சொரக்காய் கூட்டானில் ஊற்றலாம். தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ண சின்ன வெங்காயம் இந்த கறியில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அதோடய ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். சொரக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க சாப்பிடலாம்.